நாமக்கல் மாவட்டத்தில் திட்டத்திட்ட சுமார் பல்லாயிரம் நபர்கள் தன்னுடைய குழந்தைகளை படிப்பதற்காக கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடு, அதாவது இலவச மற்றும் கட்டாய கல்வியின் அடிப்படையில் சேர்க்க முற்பட்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு அறிவிக்கப்பட்ட தேதியில் வருகிற மே 20ஆம் தேதி முடியும் என்று சில பத்திரிகை செய்திகளில் வந்ததன் அடிப்படையில் நாமக்கல் மாவட்டத்தில் எனது உறவினர் ஒருவர் தன்னுடைய குழந்தையை படிப்பதற்காக கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய முற்பட்டிருக்கிறார். ஆனால் இணைய வழியில் பதிவு செய்யும்போது அந்த RTE என்று சொல்லக்கூடிய இணையவழி அந்த வலைதளமானது பேஜ் நாட் ஃபவுண்ட் என்றும் விண்ணப்பம் மூடப்பட்டது என்று சொல்லி முடிக்கப்பட்டுள்ளது. இதனால் அவருடைய குழந்தையை சேர்க்க முடியாமல், அதில் பதிவு செய்ய முடியாமல் மிகவும் அவதைப்பட்டு வருகிறார். இது மட்டுமல்ல, இது ரைட்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசு பட்டியலின மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பயன்படக்கூடிய வகையில் அமைந்த இந்த உரிமையானது தற்போது இணைய வளத்தில் முடக்கப்பட்டிருக்கிறது, அல்லது இணைய வளம் என்பது மூடப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது தமிழ்நாடு அரசு விதிக்கப்பட்ட அந்த தேதியில் இப்படியான செயல்பாடு என்பது பட்டியலின மக்கள் மற்றும் சிறுபான்மையினருடைய கல்வி உரிமை தடைபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த தடையினை உடனடியாக தீர்வுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தமிழ் புலிகள் கட்சியின் சார்பாக நாமக்கல் மாவட்டத்தினுடைய முதன்மை கல்வி அலுவலகத்தில் ஒரு புகார் மனு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த புகார் மனுவிலே உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு RTIயில் இருக்கக்கூடிய இணையதளத்தில் பதிவு செய்யக்கூடிய இந்த பிரச்சனைகளை உடனடியாக சரி செய்ய வேண்டும். பட்டியலின மக்கள் சிறுபான்மையினருடைய குழந்தைகளை படிக்கக்கூடிய வகையில், அவருடைய கல்வி உரிமையை மீட்கக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பது உடனடியாக கவனத்தில் கொண்டு இதனை தலையிட்டு சீர்படுத்த வேண்டும் என்று நாங்கள் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.